ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, ரைனி சீசன்றதுனால மழை வந்தாலே போதும் உடனே வந்து ஒரு கொடையை தூக்கின்னு கிளம்பிடுவோம். எந்த இடத்துலலாம் டேம் இருக்குது, ஏரி குளம் குட்டை எதுலாம் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து சீமாவரம் டேம். எல்லாருக்குமே தெரியும், சென்னையிலேருந்துலாம் வராங்க. ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருந்துன்னு போகல. அதான் இப்போ தான் போகிற பசங்களாம் இப்போ தான் வீட்டில் இருக்கிறதுனால, இல்லைனாலும் வீட்டில் தான் இருப்பானே. ஏன்னா வேலை வெட்டி எதுவுமே கிடையாது அவனுமே. அதனால் இப்போது டேமை பார்க்கறதுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு ஃபன் பண்ணுறோம், சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். லாஸ்ட் வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காய்ஸ், சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்துட்டோம். பசங்களை வேறு வர சொல்லியிருந்தேன், கரெக்டாக 1 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். டைம் பாருங்கள் 2:50 கிட்ட ஆகுது, இன்னும் வரல. அவன் வந்த பேர் நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸ்பாட்டில் தான் நிற்கிறோம். இன்னும் ஒரு 50 மீட்டரில் ஸ்பாட் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு வரான் ஸ்பாட்டுக்கு. டேய், எங்கே தான் போயிட்டு வர நீ? எப்போ வர சொன்னேன்? 1 மணிக்கு வர சொன்னேன். டைம் நான் 2:50 ஆகுது. மைக்கு கொடுக்குறாங்க. எங்கேயோ அடிபட்டுச்சுன்னாங்க, ஏதோ ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு. ஃபிசியோதெரபிக்கு போயிட்டு வந்தேன்டா. ஒரு அக்கா நல்லா இருந்ததா, வழி நம்பி கழுத்தை குத்தேன். வலி போ வைக்கணும்னு பார்த்தா வலி அதிகமாக்கி விட்டு நான் பார்க்குறேன். வீங்கி போயிது, வலிதா இன்னைக்குதுப்பா. என்ன ஜோடி ஜோடியா வராங்க. நான் பாருங்க இந்த நாய் குடுங்கலாம் வந்துன்னு. உனக்கு வேற உனக்கு லாஸ்ட் இயர் ஜோடியே கிடைக்காது. நீ ஜோடியோட தான் வந்து நிற்கிறதோ. நீங்கள் 2 பேர் கே கப்புள்ஸ். இவனை பார்த்தா கேம் மாதிரியாடா இருக்குது. நீ 2 பேர் தான் கே கப்புள்ஸ். நீ அவனை சொல்லுங்கிற. ஆமா, நீ இன்சைடு வா. இப்போ நீங்கள் 2 பேர் ஜோடி ஆகிட்டீங்க பாரு. டேய், உன் புருஷன் கூட போ. சிரிக்கிறான் பாரு. நம்ம வந்து இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்க ஜோடியாக போய்க்கிருக்காங்க. நம்பாதீங்க அதெல்லாம். டேய், ஊந்து எங்கே போறீங்கடா? டேய், ஒருத்தன் வரும்போதே வயிற்றுல பலூன் கட்டணும். ஏறி பண்ணா ஊந்துருடா. ஏய், இன்னும் எவ்வளோ தூரம் தான் நந்து போவோம்னு தெரில. இல்லை இருக்கிறத எடுங்கடா. நந்தினேகரானுங்க ஆல்ரெடி கழுத்து வரல, எனக்கு முடியல. என்னடா ஆளு காணாம போயிட்டான். வாடா என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் பாரு. கார்த்தி, நீ ஏறுகிற பாரு, டக்குன்னு இறங்க. நீச்சலே செத்து போயிடும் நான். வாடா, போட்டி போடுறா. வாடா, அந்த பையன் கூட டக்குன்னு வா. நீச்சல்லாம் தெரியுன்ட்ட, வயிற்றுல பலூன் வேற கட்டணுன்ட்டுக்கிறான். ஒழுங்கா இப்போ வந்து தம்பி வயிற்றுல பலூன்லாம் கட்டணும் வரான்டா இவன். இதோ என்ன உனக்கு கூச்சா? சரி வா, டக்குன்னு வாங்கிடுவா. டே, நீச்சல்லாம் தெரியாதா? தெரியும்னியாடா. அவ்வளோதான் தெரியுமா? நீ குதிரா? ஏய் மாமா வா, கமான். டேய் குளியாண்டா. டேய் எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுடா, சொல்றது கேளுடா. இல்ல வாட்ச் கைட்ரா. டேய், நீச்சல் தெரியும். நீ இப்போ ஏன் இறங்க மாட்டேங்க? உனக்கு தெரியுமா தெரியாத? அசிங்கமா பண்ணாரா? வாடா, வியூவர்ஸ்லாம் பாக்குறாங்கடா. வாடா மச்சான், இப்போ உன் திறமையை வந்து உன்னை எதுக்கு இப்போ வந்து தம்பி உன்னை கலாய்க்கலாமாடா? சொல்றது கேளு. குதிக்க போறான்டா, தலைவர் குதிக்க போறாரு இப்போ. டேய், இந்த மாதிரிலாம் பண்ணாத. பேம்பஸ் ஆடுற நம்பர் அவங்க கூட. பேம்பஸ், யூடியூப் பேம்பஸ். அசிங்கமா பண்ணாதடா, குளிடா. இவ்வளோ தூரம் கூட்டணுன்ட்டு சாவில எங்கே வச்சுக்கிற? தம்பி, எனக்கு சத்தியமாக நீச்சல்லாம் தெரியாது. ரொம்ப தத்தளிச்சிருவேன் நான். உச்சி போயாண்ணா. வானா காப்பாத்துறமா? உன்னே ஒரு ஆள் காப்பாத்துற மாதிரி இது. இதுக்கு மேலே போனே. போடா அது போடா. டேய், நீ 10 போடா. உனக்கு நீச்சல் தெரியடா, நீ மிதக்குறடா. நான் அப்படி கிடையாதுடா. டேய், அந்த பையனே அவ்வளவு தூரம் போறான் தைரியமா? உன்னடா தலைவா, தலையில விட்டு போற மைக்கு இது அஞ்சு அவ்வளோதானே. ஏய் போடா அது பாரா. டேய், என்னடா தத்தி நிக்கிறீங்க? டேய் அஜித்தே வா, இங்க வா. டேய், என் ஆளை விடுங்க. ஆளை விடுங்களா? போடா இது போடா. ஏய், அங்க தரையாகுது. அந்த பையனை பார்த்தா எனக்கு கடல். ஏய் வாடி. ஏய் வாடா. ஏய், இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வரலாம் காண்டாயிடுவேன் மச்சான். டைட்டானிக் போஸ். ஏய் வாடா. இதுக்கு மேலே என்னால் போக முடியாது.
இவனுக்கு லவர்ஸ் தொல்லை ப்ளீஸ் என்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு மச்சான் டேய் ஐயோ. கொஞ்சம் கீழே வாடா. டேய் இது வீடியோடா மக்கள்ஸ் எல்லாம் பாப்பாங்கடா அசிங்கமா பண்ணாதீங்கடா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாலியாக நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து ஜாலியாக குளிக்கலாம். இப்போ பையன் குச்சிடா டேய் பையன் ஸ்கூல் போச்சுன்னா எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுற பாருங்க. வரவங்க வந்து இந்த சைக்கிள் டியூப்பு லாரி டியூப் அதெல்லாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீச்சல் தெரியாதவங்க வந்து ஜாலியாக அவ்வளோ தூரம் போயிட்டு அவ்வளோ தூரம் வரலாம். அதனால் வந்து இன்னும் மழை வந்து அதிகமாகிடுச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு எங்கேயுமே கிடைக்காது. சென்னைக்கு மிக அருகாமை. நீச்சல் தெரியாது இங்க உட்காந்து மொண்டு பிடிக்கும் ஜெக ஒன்று தெரியாதாலாம் இங்கே உட்காந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நீ வாடா பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப மழையாக இருந்தால் வராதிங்க, லைட்டாக மழையாக இருந்தால் வாங்க. இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சுதுன்னா தண்ணி அழகாக வந்து ஊற்றும். செம்ம ஜாலியாக இருக்கும். என்னடா ஜாலியாக இருக்குமா இருக்காதா? டேய் வாங்க வாங்க உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று. டேய் உனக்கு தான்டா அடுத்த வாரம் பாண்டிச்சேரி போயிடும். சும்மா ஜோக் பண்ணோம். டேய் உண்மையாடா பக்கத்தில் இருக்கிற 10 கிலோமீட்டர் மீஞ்சி போகிறதுக்கு 2.5 வாரம் ஆயிடுச்சு. இதில் வேறு பாண்டிச்சேரி கதை விட்டுங்கணுமா? டேய் எல்லாம் அதான் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிற மீஞ்சி போகிறதுக்கே உள்ள எல்லா ஸ்பான்சர் நான் பார்த்துனேடா மச்சான். என்னடா பாண்டிச்சேரி சரக்கு அடிக்கிறவங்க போகலாம். சைடிஸ்ன்றவனுக்கு இவனுக்கு எதுக்கு? அதுதானே நம்ம கெத்து. இங்கே வந்து போய் பாண்டிச்சேரி போய் சைடிஸ் சாப்பிட்டு வரோம். அதுதான் புரியுதா? வரையா இல்லை நீ? நான் வரேன். நீடா செலவு வந்து நம்ம 2 பேரும் காசு கொடுக்கலாம். சும்மா சொன்ன உடனே வரேன்றீங்க, தலையாடுறீங்க, காசு கொடுங்க 2 பேரும். இதெல்லாம் ஒரு பிராங்க். கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமராமேன்னா இந்த மாதிரி பண்றா. ஃபர்ஸ்ட் கரெக்டா ஃபோக்கஸ் வைடா, கொஞ்சம் பின்னாடி போடா. ஃபர்ஸ்ட் 2 வண்டிக்கு பெட்ரோல் போட சொல்லு. அதுக்கே வக்கு இல்ல. 2.5 வாரம் கழிச்சு இப்பதான் சீமாவர் வந்துக்கிறோம் 10 கிலோமீட்டர் தாண்டி. தெரியுதுல்ல பாண்டிச்சேரி போனவொடனே ஒருத்தன் குசாலாயிட்டதோ சிரியாண்டே சிரிக்கிற வேலைக்கு போறியா நீ? எங்க கேங்ல ஏன் வந்து சேர்ந்து நீ முதல்ல எதுக்குடா வந்து சேர்ந்த? உன் மேல இருக்க ஆசையில நீ 2 பேரும் கனெக்ட் பண்ற. நீ சரியா கிடையாது. நீ தள்ளி நில்ல கொஞ்சம். நீங்க குத்தில டைட்டானிக் போஸ் அதுல தெரிஞ்சிருக்கும். அது இந்த லவர்ஸ் தாங்க முடியலன்னா அங்க ஒரு லவர்ஸ் எல்லாம் தொல்லை அங்க தாங்க முடியல. அங்க பாருங்க மச்சான். சரிவா நம்ம அந்த லாஸ்ட் வரையும் நடந்து போயிட்டு வருவோம். புரியுதா? செருப்பு போட்டுனாரு. அங்க பாருங்க ஃபேமிலிஸ் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அங்க திரும்பி காட்டுங்க கேமராமேன். ஃபேமிலியை காட்ட சொன்னா அது கேம்லியை காட்டுறீங்க. தம்பி தள்ளுப்பா. ஜாலியா நீச்சல் எப்படா நீச்சல் கற்றுக்கணும் சொல்கிறா. அதான்டா எப்படி மிதக்குற அது அந்த விஷயத்த மட்டும் சொல்லி கொடு. உண்மையில ஒன்று கொடுத்தாச்சு. வாடா வாடா கொஞ்சம் இப்படிக்கா வாடா. அப்படியே வா. தவக்கல மாதிரியா இருக்கிற ஜாலியாக நீச்சல் தெரிஞ்சு குதி மாமா. நம்ம வந்து 60வது ஒரு அக்கா 3 அக்கா நந்து வந்தது பேர். இப்போதான் வந்து சேர்ந்து வாடா 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 நம்ம மச்சான் போடா. மானத்தை காப்பாத்துறா. டேய் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துடுறோம். குளிச்சு காமிச்சாதான்றா வந்து எவ்வளோ ஆழம்னா ஆழம். அந்த பையன் எத்தனை தம்பி படிக்கிறீனியா? 10th படிக்கிறான். டேய் மச்சான் அசிங்கமாகுதுடா. உன்னாடா வயசு? கல்யாணம் ஆயிடுச்சாடா உனக்கு? கல்யாணம் உன் கூட இருக்கிறவங்களா கல்யாணம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு குதிரா. யாருன்னாலும் சொல்லுங்க, என்ன ஏதோ சொல்லாதீங்க புரியுதா? நான் இப்போதான் வந்து வயசு சொல்லக்கூடாது. வயசு எவ்வளோ மச்சான்? 30 ஏன் 40ன்னு? 30 வயசு தலைமலை போட்டு கல்யாணம் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிருப்பான். சொல்லு கேமராமேன். உங்களுக்கு ஒரு குழந்தையா இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. குழந்தையா இருக்கு, அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கே போகுது. உங்கள் வீட்டுக்கு தெரியுமா? நான் கூடிய விரைவில் கேமராமேனோட ஃபேமிலி வந்து நான் காட்ட போகிறேன். லூசுரா இது மச்சான். தப்ப தெரியுது தப்பே. உள்ளே வரும்போது தான் ஒரு கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வாடா. எகிரா டேவரா. அதான் வாடா. டேய் இங்க வாடா. அப்படியே போயிடு. இங்க வாடா. எகிரி ஊதிடா. இது கடல் பண்ணிங்க. வா போ கீழே போயிட்டு அருவியில தண்ணி பிடிச்சி குடி. போடா. குடிக்கிற தண்ணி தான்டா இது. அவன் பாடுறா மூக்கெல்லாம் ஓடுதுடா அவனுக்கு. அதெல்லாம் தண்ணியில பாடுறா.
இப்போ அது போயிருச்சு அவன் மூக்கு சேர்ந்து போயிருச்சு இப்போ நீ மாமா பாரு இடுப்பு தேத்து பாரு சும்மா துடுப்பு டேய் நீ தள்ளி போங்கடா நீங்கள் 2 பேரும் ஏய் 6 பேக் ட்ரை பண்ணுங்கிறான் அவன் மச்சான் எத்தனை நாள்டா ஜிம்முக்கு போய் நிறு நீ இப்போ வந்து பேக் டைவ் அடித்து சாகசம் காட்டுவார் எங்கள் அஜித் டேய் பொம்பளை மாதிரி பண்ணாத தயவு செஞ்சு பொண்ணுங்க தான் இந்த மாதிரி அழகாக தண்ணி தூக்கி அடிக்கும் இப்போ வந்து நீ டைவ் அடி ஏய் என்ன தெரியுமா பண்ணுறீங்க 2 பேரும் வந்து ஸ்பாட்டில் அடிக்கிறீங்க டைவ் என்ன விழமாட்டான் விழமாட்டான் ஏய் மச்சான் ஏய் லைட் ஏய் ஏய் டேய் கரெக்டா கிட் எங்கடா அவன் டேய் சிரான கிக்குடா இவனுக்கு மச்சான் தயவு செய்து தெரியலன்னா பேசாரா கரெக்டா கிட்டா தண்ணியில குதிக்கிற டைவ் அடிக்கிறான் கரெக்டா டேய் அவன் என்ன போஸ்ட்ல என்னடா போஸ்ட்ல குச்சான் அவன் அது ஏய் அவன் என்னடா பண்ணுகிறான் அவன் என்னவோ பண்ணுகிறான்டா இவனுக்கு டேய் 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 பாட்டில் போறிக்கி ஏய் என்ன பேச விடுடா கொஞ்சம் அதை கைத்து வலிக்குது ஒரு பக்கம் செக்காய் நிற்கிது இதுக்கு மேலே திரும்பல என்னால் நானே செக்கில் நின்றுக்கிறேன் இதை காட்டு அதை காட்டுன்னுக்கிறான் நானே அழகாக ரெடி பண்ணுறேன் கழுத்து சொல்கிறேன் எப்பா ஃபிசியோதெரப்பின்னு போய் 300 ரூபா குத்ததே போதும் 300 குத்தலாம் கொஞ்சம் பரவாயில்லையே ஜாலியாக தான் இருந்துப்பிய ஜாலியாக இருந்திருப்பா கைத்த முறி குடிச்சாக்கா நீ வேற மாமா நான் அழகாக ரெடி பண்ணுறேன்டா எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தெரியும்ல எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு ஒரு இதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் போ காய்ஸ் நல்லா பார்த்துங்க எல்லா ஊர்லேயும் ஒரு சீசனுக்கு ஒரு டைமில் வந்து கிரிக்கெட் விளாடுவாங்க ஒரு சீசனுக்கு வந்து வந்து வாலிபால் விளாடுவானுங்க இவனுங்க வந்து 1 மாதம் ஜிம் போவானுங்க 2 மாதம் வந்து ரெஸ்ட் எடுப்பானுங்க திரும்ப ஜிம் போவானுங்க என்ன கதைனே தெரியாது இதோ ஜிம் போயிட்டு தேவையில்லாத கழுத்தை சுடிக்குன்னு வந்துக்கிறாரு பாருங்க அதில் ஒரு ஆள் அவர் காட்டு டேய் டேய் சூப்பர்வைசர் வாங்க நீங்கள் ஒன்றும் மஸ்க்கு சூப்பர்வைசர் கிடையாது வா வேலையே போயிடுச்சு உனக்கு ஏய் எப்படி ஆகுது அது தண்ணி வேற பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதான் லைட்டாக குச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது தண்ணி ஏய் நானும் களத்தில் இறங்குறேன்டா இப்போ மைக்க பூரா டேய் டேய் வேணாம் டேய் ஒன்றுக்கு அடிக்கிற தண்ணி குடி இப்போ காய்ஸ் நானும் காலத்தில் இறங்க போகிறேன் தண்ணி பார்த்தோன்னே ஜாலியாக ஆயிடுச்சு ஓகே வந்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் மாமா வா என்ஜாய் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து தண்ணியில் வந்து மறிய போகிறேன் பாருங்க மறந்துட்டு பார்த்தீங்க தண்ணியில் மறிய போகிறேன் எங்கே என்ன கற்றுக்குறீங்க ஏய் 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 பாடி பாடிங்க பாடி ஏய் பாடி மாமா இந்த தண்ணியில் ஆற்றுல தண்ணியில் ஆற்று தண்ணி போயிட்டு ஒரு மாதிரியா இருக்கிறான் சீரான புழு சொல்லிக்கிறான் நீ அப்படியே தண்ணியில் ஊந்துடுறா தம்பி தண்ணியில் ஊந்து இறங்கடா இறங்கடா அவன் பேரா அப்படியே அவன் தண்ணியில் வந்து அம்மாவை பிடிச்சிட்டேன் ஸ்கூல் இல்லையாடா உனக்கு இன்னைக்கு ஏன் நீ லீவ் போட்டியா டேய் பனின் திரும்ப எத்தனாவது படிக்கிற 10வது 10டாடா ஆனால் இப்போ எக்ஸாம்லாம் இல்லை படிக்கிறதெல்லாம் இல்லை எக்ஸாம்லாம் நீங்கள் நாளைக்கு எக்ஸாம்
நான் தான் இதாமா அவன் படிக்கிற பையன் போல இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு லீவ் விட்டுக்கிறான். படிக்கிற பையன் இங்கே வந்து கடல் பண்ணி மாதிரி நீச்சல் படிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஸ்கூலுக்கு போவேன் தம்பி. நான் படிக்க மாட்டேன். ஒன்லி டல் ஸ்டூடெண்ட் கேன் கிளாஸ் வைப்பாங்க. டேய் உண்மையாக சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் கூட நான் லீவ் போட மாட்டேன் ஸ்கூலுக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 செக்ஷன் இருக்குது 10th நாங்கள் படிக்கும் போது. அப்போ வந்து படிக்கிறவங்களாம் ஒரு செக்ஷனு, அப்படியே மீடியமாக ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க, செகண்ட் ரேங்க் எடுக்கிறோம், தேர்ட் ரேங்க் எடுக்கிறோம், அந்த மாதிரி. அண்ணன் செக்ஷன் லாஸ்ட்டு. எப்படி சொல்கிறது, 54 பேர் என் கிளாஸில் 54 பேருமே படிக்க மாட்டானுங்க. இந்த மட்டிங் எல்லாம் ஒரு கிளாஸ்ல போனாங்க. அந்த கிளாஸ் சார் வந்து 500 டாப்பருக்கு போய் கீழடா பார்க்கலையா? இன்னொரு தடவை எடுத்துப்பாரு. என்ன பேட்ச் ராணி? என்ன பேட்ச்? 17 பேட்ச். 2017 10th முடிச்சான். ஸ்டேட் ஃபஸ்ட்டு அவன். இப்போ வந்து ஒரு பெரிய காலேஜில் படிச்சிருக்கான். கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைலாம் கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சி எனக்கு பிடிக்கல போகிறதுக்கு, எனக்கு பிடிக்கல, அதனால் விட்டேன். அசியஸ்மாக கேட்டுருவேன். ஒழுங்காக உக்காந்து போகிறதுக்கு எனக்கு பிடிக்கலடா, அதனால் நான் போகல. நம்ம பிடிச்ச வேலை தானே செய்ய முடியும். கைத்து வர பிடிச்சி இது ஒரு பக்கம் படிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடணும். புரியுதா? வேலையெல்லாம் போகலன்னு ஏதோ இவன் 1 2 இவர் ஐடி கம்பெனியில் 70,000 சம்பளம் வாங்கிடுகிறாரு. அவரை கை காட்டுறாரு. யாரு? இவர் தான் வேலைக்கு போகலையே. இவர் ஏன் போகல? மேனேஜர் தொல்லை தாங்கல. மேனேஜருக்கு கூப்பிட்டாரு. ரைட்டானா போல. மாமா நான் உண்மையாக சொல்லு, கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். நீ சொல்லு மச்சான். ஏதாவது இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன இதுவா உனக்கு அவார்டா கொடுக்குறாங்க? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற சொல்கிறாங்க. சரி வந்து இப்போ நீச்சல் வந்து உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அதை சொல்லு. எனக்கு ஒரு 10 வருஷம். அது கார்த்தி 10 வருஷமா? 10 வருஷமா? அதான் எப்படி தான் அடிக்க கற்றுனா அதை டீட்டெயிலாக சொல்லு மச்சான். நான் ஸ்கூல் படிக்கும்போது. ஏய் கார்த்தி, அப்புறம் உனக்கு எப்படி நீச்சல் தெரியும்? ஏன் நீச்சலே தெரியனால தான் நின்றுங்கிறா. கால் மட்டும் நினச்சிக்கிடு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படி உழுவுடா? எனக்கு தெரியாதா? நீ டேய் எப்போ கற்றுக்கினாடா? நீ தான் வந்து தண்ணியில் வந்து மிதக்குற, உள்ளே போகிற, வெளில வர, சில டைமில் காணாமலே போயிடுற. இந்த திறமெல்லாம் எப்படி? 2020 கற்றுனேன். 2020 2020ல் எப்படி எந்த இடத்துல கற்றுக்கிட்டேன்? இங்கே தான் கற்றுனேன். இங்கே தான் எங்கே கற்றுன? தரையில். ஏய் இது காமெடியே கிடையாது, உக்காந்து காமெடியே கிடையாது. எப்போ நீ போகிறதெல்லாம் ஜோக்கா? நான் ஜோக்கரா பண்ணுறேன். நான் கேட்குற கேள்வி தான் இருக்கா? உனக்கு என்னென்ன வகையான நீச்சல்லாம் உனக்கு தெரியும்? அது சொல்லு, மக்களுக்கு வந்து சொல்லு. எனக்கு வகையான 3 வகையான நீச்சல்லாம் தெரியும் மச்சான். 3 கண்டா 3 கண்ட வகையான நீச்சல். தெலுங்கு போயிட்டாரு. தமிழ் ஜூம் பண்ணுறான். டேய் வாய் பேசல. இதோ அம்மா அம்மா வச்சுக்காதீங்க. தொலைப்படுறான். என்னெல்லாம் உள்ளாடா அஜிதே சத்தியமா. சரி, முக்கியமான கேள்விக்கு இப்போ தான் வரேன் நான். இந்த தொப்பை எப்படி வந்து உன்னை வந்து ஒரு காலத்தில் இப்படி பார்த்தேன், புரியுதா? எதனால்? அவுட் சைட் ஃபுட்டு நிறைய சாப்பிடுறியா? பணக்கொழுப்பு அதிகமாக திருச்சா உனக்கு? வாய் கொடுக்குறாங்க சாப்பிட்றேன். சிரிக்காத. ஏன் சரி பணக்கொழுப்பு அதிகமாக திருச்சா உனக்கு? வாங்கி கொடுக்குறாங்க மச்சான், சாப்பிட்றேன். பசங்க ஓசி சோறு சொல்ல முடியாது மச்சான். ட்ரீட்டு எல்லாம் ட்ரீட்டுன்ற பேரில் தான் மச்சான் சில பேர் நிறைய பேர் ஓசி சோறு சாப்பிட்டுக்கிறாங்க. அதில் அது சில பேர் மச்சான், நம்ம இல்லை மச்சான். இப்போ தான்டா என்னடா சொன்னாங்க இல்லை? ஆமாம், நானா சொன்னேன், வெளி ஃபுட்டு சொன்னேன். இந்த மாதிரி பொண்ணு மாதிரி அழகாக பண்ணாங்க. வெளி ஃபுட்டு சொன்னேன். அழகாக இருக்குடா, அது மாதிரிலாம் பண்ணாதடா. யாராவது லவ் பண்ணுறாங்கடா ஒன்று. அஜித்துக்கு ஃபேன்ஸ் இருந்தா கமெண்ட்ல போட்டு விடுங்க, செட் பண்ணி விட்டுறோம். ஏதாவது அலவன்ஸ் இருந்தா, சாரி அலைன்ஸ் இருந்தா அலவன்ஸ் இருந்தா 10 ரூபா கொடுத்துட்டு போங்க. இந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த டிராவல் அலவன்ஸ்ன்னு சொல்லி பழகமாகிடுச்சுடா. உங்க அப்பா கழுவி ஊத்துறாரு வேலைக்கு போலன்னு. நீ வந்து எங்க அப்பா பேச்சா எடுக்காது. நீ அதுக்கப்புறம் டெய்லி தான் திட்டுறாரு. இவன் வேலைக்கு போலன்னா அவங்க அண்ணனும் வேலைக்கு போல, எதிர் வீட்டில் இருக்கிறவன் நாங்களும் வேலைக்கு போகல. எவனாவது ஒருத்தனாச்சும் வேலைக்கு போதும். இவன் பக்கத்து ஏரியா வேற, இவனும் வேலைக்கு போகல. பொறுப்போக்கையா வேலைக்கு போயேன்டா. ஏன்டா சாவடிக்கிற? நான் வேலைக்கு போயிருந்தேன். நான் வேலைக்கு போயிருந்த, இப்போ ஏன் போகல? தோணல தோணாது.
ஏன்னா வந்து கல்யாணம் ஆக போகுதுல்ல அதான் மச்சானுக்கு வந்து கல்யாணம் இன்னும் கூடி சீக்கிரம் பொண்ணால கல்யாணம் நடக்க போகுது மச்சான் பொண்ணு பொண்ணு பார்த்தாச்சு மச்சான். பார்த்தாச்சு. நீ பார்த்தியா வீட்டில் பார்த்தாங்களா? நாளாக பார்க்கலாம், வீட்டில் தான் பார்த்தேன். டேய் பொண்ணுன்றான் அதை நீங்கிறிய லாஸ்ட்டில் என்னையே கொத்துடுறேன். அஜித்தே நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையவே கிடையாது. அப்படி பார்க்காத தயவு கை செஞ்சு. பிடிச்சின்னு வருவானுங்க. புரியுதா? கொஞ்சம் தள்ளி லைட்டாக தள்ளி உக்காரு. நீ கை போடுறதே சரியில்லை. கேமராமேன் எங்களுக்கோசம் வந்து உழைக்கிறான், தண்ணியில் நிற்கிறான். டேய் மச்சான் நீலாம் வந்து எங்கேயோ போயிடுவோம் மச்சான். உன்னை வந்து நான் வந்து எப்படி காட்டுறது? போயிடுவான் என்ன போயிடுவான் வந்து காட்டுறது. டேய் வந்தோம் தம்பி கூட வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுடா தம்பி, ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. இந்த ஊர் பையன் தான். ஸோ யார் வந்தாலும் ஹாப்பியாக வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம், குளிக்கலாம்ல, குளிக்கலாம், என்ன பண்ணலாம், குழந்தைங்க என்ன பண்ணலாம். தயவுசெய்து பாத்ரூம்ல அதுலேயே குளிக்காதீங்க. அது மாதிரி இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா பாய் 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 Bye, bye. பாய்.